ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவுக்கு ஹார்ட்ல பெயின் வந்தது. அவர் டாக்டருக்கு போன் பண்ணார். கட்டில்ல படுத்திருந்த ஷா டாக்டருக்கு போன் பண்ணி சொல்றாரு, என்ன வந்து பாரு, வீட்டுல வந்து பாரு அப்படி. டாக்டர் சொன்னாரு, உனக்கு அறிவு இருக்கா? கிளினிக்ல எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறான், எல்லாரையும் விட்டுட்டு உன வீட்டுல வந்து பார்க்க முடியுமா? மரியாதையா கிளினிக்கு வா. பெர்னார்ட் ஷா கேட்டார், உனக்கு தான் அறிவு இல்ல, வர முடிஞ்சா வந்திருக்க மாட்டேனா? பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல, காலையில இருந்து நான் டீ குடிக்கல தெரியுமா, ஒரு டீ போட்டு குடிக்க முடியல, என்னால எந்திரிச்சு நிக்க முடியல, எனக்கு நெஞ்சு வலிக்குது, எந்திரிக்கவே முடியல, படுத்தா கிடக்குறேன், வானா மரியாதையா வா அப்படி. உடனே டாக்டர் வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் ஜோக்கு. அவர் வீட்டுக்கு மாடி ஏறி வந்து டாக்டர் உட்கார்ந்தவர் என்ன பண்ணாரு, சோஃபால உட்கார்ந்துட்டு கையை லூஸ் பண்ணிக்கிட்டே சொன்னார், நெஞ்சு வலிக்குதுன்னு. அவருக்கு நெஞ்சு வலிக்குது. ஷா பதறி எந்திரிச்சு ஒரு கெட்டில்ல வெந்நீர் வச்சு அதுல ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையை கொண்டாந்து கொடுத்து இவர் சாப்பிடுறது அப்படியே பாத்துக்கிட்டே இருந்து அப்புறமா ஒரு 15 நிமிஷம் நின்னுகிட்டே இருந்து, சரியாயிடுச்சா, நல்லா இருக்கா, வலி குறைஞ்சிச்சா, நல்லா இருக்கா? டாக்டர் அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அவர் பேக்கை திறந்து பில் புக்கை எடுத்து விசிட்டிங் ஃபீஸ் 30 பவுண்ட்ஸ் 30 பவுண்ட் போட்டு கிழிச்சு ஷா கையில கொடுத்தார். ஷா கேட்டார், உனக்கு என்ன லூசா, என்ன நீ வைத்தியம் பண்றேன்னு வந்துட்டு நீ இங்க உட்கார்ந்து இருக்க, உனக்கு நான் போட்டு கொடுக்கிறேன், ஆஸ்பிரின் மாத்திரை எடுத்து கொடுக்கிறேன், 30 பவுண்ட்ஸ் பணம் கொடுன்னு சொல்லி ஃபீஸ் போடுற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் நீ என் பேஷண்ட், என்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் சொன்ன, பெட்டை விட்டு எந்திரிக்க முடியலன்னு சொன்ன, இப்ப எங்க நிக்கிற? பெட்டை விட்டு எந்திரிக்க முடியலன்னு சொல்ல, உன்னை எழுப்பிட்டனா இல்லையா? சரி, காலையில இருந்து ஒரு டீ குடிக்க முடியல, வர்றவன் போறவனுக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்கிற அளவுக்கு உன ஸ்ட்ராங் ஆகிட்டு, நீ குடுத்துட்டல, இப்ப டீ போட்டு கொடுத்துட்டல, இப்ப உனக்கு என்ன கேடு? நீ எந்திரிச்சிட்ட, பெட்டை விட்டு அடுத்தவனுக்கு டீ போட்டு கொடுத்துட்ட, நான் உன்னை சரியாக்கிட்டேன்ல, மரியாதையா 30 பவுண்ட் பண்றேடு அப்படின்னு. அப்ப ஷா கேட்டாரு, இதுக்கு என்ன வைத்தியம்னு பேரு? அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், தன்னுடைய துயரங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற வரை ஒரு மனிதனால் உலகத்தில் நீண்ட காலம் வாழ முடியாது. எவன் மற்றவர் துயரங்களை பற்றி யோசிக்க தொடங்குகிறானோ அவனுக்கு நோய் என்பதே கிடையாது. நீங்க மனுஷன் பண்ற தப்பு தெரியுமா? எனக்கு இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, உன்னையே நினைச்சா உனக்கே தான் குடையும், இங்க குடையுது, அங்க குத்துது, அங்க குடையுது, இங்க குத்துது, நீ உன்னை தவிர யாரையாவது நினைச்சா தானே? தன்னை பற்றி நினைப்பவர்களுக்கு எப்போதும் வியாதிதான், பிறரை பற்றி நினைப்பவர்கள் உலகத்தில் ஒரு ஜோதிதான். இதான் லைஃப்ல இருக்கிற பேசிக் தியரி. புத்தரை கேட்கலாம், யார் நல்லவன் யார் கெட்டவன்? ஒரே பதில், பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறர் மீது அக்கறை இல்லாதவன் கெட்டவன்.